திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கலெக்ஷன் லஞ்ச லாவண்யமற்ற ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் அமையணும். அதுக்காகத்தான் லோக் ஆயுக்தா சட்டம் தலைவர் தேர்தல் இருக்கிறது சொல்லிட்டாரு. நம்புறீங்களா? நம்புறீங்களா? அடுத்து இன்னொரு சிறப்பானது, நான் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அமைச்சர் நலத்திட்டத்தை நடத்தினப்போ எந்த மாவட்டத்துக்கு போனாலும் மாணவர்களை சந்திக்காம இருந்ததில்லை. மாணவர்களை என்னதான் கைத்தானவங்களை கைதுகொள்ளுலாம் சந்திச்சாலும் மாணவர்களை சந்திச்சாலும் நமக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சி ஏற்படுது. ஒரு பெரிய புத்துணர்ச்சி, ஆர்வம். அதனால தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் போய் மாணவர்களை சந்திச்சேன். அப்படி சந்திச்சப்ப அவங்க இடத்துல எடுத்து வச்சது என்ன கேட்டீங்கன்னா, ஐயா நீங்க ஆட்சியில் இருந்தீங்க, 5 முறை ஆட்சியில் இருந்தீங்க, கலைஞர் முதலமைச்சராக இருந்தாரு. அப்ப கல்விக்காக எத்தனையோ திட்டங்களை எல்லாம் கலைஞர் கொண்டு வந்து நிறைவேற்றினாரு. கல்வியின் தரத்தை உயர்த்தினாரு. சமச்சீர் கல்வி திட்டத்தை ஏழை பணக்காரங்க கல்வியை பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடாது, பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார். இலவச பஸ் பாஸ் கொடுத்தாரு. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த மாணவர்களுக்கு கல்வி சலுகை வழங்கப்பட்டுச்சு. இப்படி எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தீங்க. அதனால இன்னைக்கு நாங்கள் கல்வியை கற்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் மேலும் மேலும் கல்வியை அதிகமான அளவுக்கு பெற வேண்டும்னா எங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது. அதுக்காக வங்கிகளில் போய் நாங்கள் கடன் வாங்குகிறோம். வாங்குகிற கடனை குறித்த காலத்தில் போய் கட்டணும், திருப்பி செலுத்தணும். பேங்க்ல கடன் வாங்கினா திருப்பி செலுத்தணும், வட்டி வைக்கணும். ஆகவே வட்டி செலுத்த வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு வந்துருது. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, வட்டியை கூட செலுத்த முடியாத நிலையில் இருக்கிறோம். வட்டி செலுத்தலைன்னா வட்டிக்கு வட்டி. இந்த நிலையில எங்களுடைய பெற்றோர்கள் கொடுமைக்கு ஆளாகிறாங்க. அது மட்டும்தான், நாங்கள் கல்வியை கூட நிம்மதியா கற்க முடியல. காரணம் எங்க மனசுல கல்வி கடன் தான் மனசுல ஓடிட்டு இருக்கு, எங்க மூளையில உதிச்சிட்டு இருக்கு. தயவு செய்து அந்த வட்டியிலாவது நீங்க ரத்து பண்ணணும் கேட்டாங்க. நான் உடனே அதெல்லாம் புரிச்சுக்கிட்டேன். நமக்கு நான் பயணத்தில் புரிச்சுக்கிட்டேன். தேர்தல் அறிக்கை குழு டி.ஆர். பாலு தலைமையில செயலாற்றி வச்சு உங்களுக்கு தெரியும். நான் அந்த குழுவிடத்துல போய் எடுத்து சொன்னோம். உடனே அந்த குழுவின் சார்பில் தலைவர் கலைஞரிடத்துல போய் குறிப்பிட்டு சொன்னோம். கலைஞர்கள் உன்னிப்பாக அதை கேட்டுட்டு உடனடியாக என்ன சொன்னார் தெரியுமா, நீங்க வட்டியை தான் தள்ளுபடி பண்ண சொல்றீங்க, நான் வட்டி இல்லை கடன் முழுமையும் நான் தள்ளுபடி பண்றேன் என்ற அறிவு சென்னை மட்டும் தேர்தல் அறிக்கையில. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். நேரடி காட்சிகளை பார்த்தோம். கூட்டத்தில் பேசிய அவர் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கும் முக்கிய திட்டங்கள் குறித்து எடுத்துக் கூறினார்.